ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி 2024 எப்போது, தேதி, பூஜைக்கான நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவராத்திரியின் 9 நாட்களை லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த 9 நாளும் பக்தர்கள் துர்கா தேவியை வழிபடுகின்றனர். இந்தியாவில் நவராத்திரி விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. ஒரு வருடத்தில் 4 நவராத்திரிகள் வருகின்றன. இவற்றில் ஒன்று சைத்திர நவராத்திரி, மற்றொன்று ஸ்ரத்திய நவராத்திரி, 2 குப்த நவராத்திரி. இப்போது வரவுள்ள நவராத்திரி ஷரத்திய நவராத்திரியாகும். இந்த வருடம் இந்த நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மத நம்பிக்கைகளின்படி ஸ்ரத்திய நவராத்திரியின் போது துர்காதேவியின் 9 வடிவங்களை வழிபடுவது நல்லது. இந்த 9 நாட்கள் துர்காதேவியை வழிபாடு செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஹிந்து புராணங்களின்படி அரக்கர்கள் அரசன் மகிஷாசுரன் 3 உலகமான பூமி, சொர்க்கம், நரகத்தை தாக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நேரத்தில் அவனை வதம் செய்ய மாபெரும் சக்தி தேவைப்பட்டது. இதற்கான காரணம் படைக்கும் கடவுளான பிரம்மா ஒரு பெண்ணால் மட்டுமே மகிஷாசுரனை வீழ்த்த முடியும் என்ற வரம் அளித்துள்ளார். எனவே மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருமே தங்களுடைய சக்திகளை ஒன்றிணைத்து அரக்கர்கள் அரசனான மகிஷாசுரனை வதம் செய்ய துர்காதேவியை, அதாவது பராசக்தியை உருவாக்கினார்கள் என்று இந்து புராணங்கள் கூறுகிறது. 15 நாட்கள் நீண்ட போருக்கு பிறகு பராசக்தி அவனை மகாலய அமாவாசையன்று திரிசூலத்தால் வதம் செய்தார். அதற்கு பிறகான 9 நாட்களுக்கு பராசக்தியை 9 வெவ்வேறு வடிவங்களில் அவதாரங்களில் வழிபட துவங்கினார்கள். இந்த நவராத்திரியின் முக்கியத்துவம்: இந்த நவராத்திரியின் போது அஸ்வின் மாதத்தில் சுக்லபக்ஷத்தின் பிரதிபதத்தில் தொடங்குகிறது என மத நூல்கள் சொல்கிறது. துர்காதேவியின் பக்தர்கள் 9 நாட்கள் விரதம் இருந்து அவளை வழிபட்டு துர்கா சோஸ்திரம் மற்றும் துர்கா சாலிசாவை பாடுகிறார்கள். நவராத்திரியின் போது துர்காதேவியை பக்தியுடன் வழிபட்டால் அவள் தங்களை ஆசீர்வதிப்பாள் மற்றும் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவாள் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள். இந்து முறைப்படி இந்த 9 நாட்களும் மக்கள் இடைவிடாத விரதம் செய்கிறார்கள். காலையிலிருந்து விரதம் இருப்பதால் உடலில் உள்ள கூடுதல் கொழுப்புக்கள் கரைய வழி செய்கிறது. இன்றைய காலகட்டத்தில் கூடுதல் கொழுப்பு உடலில் இருப்பதால் தான் நோய்கள் பல வருகின்றன. அவை இந்த குளிர்காலத்தில் பெரிதளவில் கரையும் வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இலையுதிர் காலத்தில் இருந்து குளிர்காலத்திற்கு மாறும் நேரம் இது. இந்த குளிரால் மனித உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு நோய்கள் வர வழிவகுக்கும். அதிலிருந்து தற்காத்து கொள்ள ஒரு பயிற்சியாகவே இந்த நவராத்திரி விரதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை துவங்கி தசமி திதி வரையிலான 10 நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை கொண்டாடப்பட்டோம். இதைத் தொடர்ந்து அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது. அக்டோபர் 11ஆம் தேதி துர்காஷ்டமி அல்லது சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட உள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி விழா கொண்டாடப்பட உள்ளது. அக்டோபர் 3 அன்று மதியம் 12:18 மணிக்கு தொடங்கும். இந்த தேதி அக்டோபர் 4ஆம் தேதி அதிகாலை 2:58 மணிக்கு முடிவடையும். சனாதன தர்மத்தின்படி சூரிய உதயத்துடன், அதாவது காலை 12 மணிக்கு அல்ல, நாள் தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நவராத்திரியின் 9 நாட்களில் மக்கள் துர்கை 9 அவதாரங்களை வணங்குகிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.